பாய் வீட்ல சாப்பிட்டா பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ, அதே அளவுக்கு செம்ம ருசியா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்த நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 2, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்க வீடியோல பார்த்துருக்க அளவு வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஃபைனலா 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சுக்கங்க. நம்ம செய்கிற மெத்தட் சிக்கன் மட்டும் இல்லை, மட்டனும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா குக் பண்ணிடுங்க. முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் அடர்த்தியாக லாங்காக வளர்கிறதுக்கும் முக்கியமாக டேண்ட்ரஃப்க்கு நம்ம வீட்டிலே நம்ம ஆயில் ரெடி பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம். அடல்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் பேபி ஹேர் ஆயிலும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. ஒரு பல்லாரியை நல்லா வதக்கிட்டு பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பேஸ்ட் பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அதை லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிடுங்க. சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் 1 மட்டும் நறுக்கி சேர்த்து இதே நல்லா கலந்து விட்ருங்க. தக்காளி நல்லா வதக்கணும். 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்ருங்க. ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை சாரை மட்டும் அதை பிழிஞ்சிருங்க. இந்த பதம் செஞ்சுட்டு இருக்கும் போதே வீடெல்லாம் நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க மசாலா. இதை நல்லா கலந்து விட்ருங்க. மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க. கறியோட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானதோ அதிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. அரிசி க்ளீன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலாவோட மூழ்கிற அளவுக்கு இந்த அரிசியை நல்லா பரட்டி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு எடுத்துருங்க. இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. நம்ம செய்கிற பிரியாணி தம் போடணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு டேஸ்ட்டே சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ நம்ம வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க அசந்துருவாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். விசில் போனதும் மூடி திறந்ததுமே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. சூடு இருக்கும் போதே இதை மணமணக்கு ருசிச்சிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சிக்கன் எடுக்கிறப்ப 1 கிலோ எடுத்தோம். அது 1/2 கிலோ பிரியாணிக்கும் 1/2 கிலோ கிரேவி செஞ்சிட்டோம். சிக்கன் கிரேவி நல்லா ருசியாக செய்யணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவும் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு காம்பினேஷன் சும்மா அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெசிபி போட்டிருக்கோம். முக்கியமாக குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்த்துருங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு முடி உதிர்ந்தாலும் சரி, இல்லை முடி லாங்காக வளராமல் இருந்தாலோ, இல்லை டேண்ட்ரஃப் தொல்லை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. முடி பிரச்சனை எது இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் தான். 100% நேச்சுரலாக நம்ம வீட்டிலே என்ன கட்சி சேல் பண்ணுறோம். உங்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஹேர் க்ரோத் ஆயில் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் உள்ள